பிரைஸ்லாம். இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி மத்தேயு 28:20 படிப்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் இதோ உமது வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லுகிறது, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிற காரியம் மட்டுமல்ல, அவர் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன். சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேங்கிற இந்த வார்த்தையை, இந்த வாக்குத்தத்தத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கிறோம், அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஹல்லேலூயா. அவர் சொன்னவர் பொய் சொல்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சொன்னவர் பொய் சொல்கிறவர் அல்ல. நம்ம ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 21:4. யோவான் 21:4. யோவான் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. விடிய காலமானது, அதாவது சீஷர்கள்லாம் போய் மீன் பிடிக்க போகிறாங்க. முழுசும் வலை வீசி ஒரு மீன் கூட அகப்படலை. அவங்க கரைக்கு வருகிற போது கரையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அங்கே வசனம் சொல்லுது, அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்போ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த சீடர்கள். ஆமென். எத்தனையோ வருஷம் கூடவே பிரியாமல் இருந்தவங்க, போகிற இடம்லாம் கூடவே போனவங்க. ஹல்லேலூயா. போகிற இடம்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூடவே போனவங்க, கூடவே இருந்தவங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து கரையில் நிற்கிறார். இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களோட எண்ணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்துட்டார், அவரை அடக்கம் பண்ணிட்டு வந்தோம், நம்ம தானே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தோம், இங்கே எப்படி இயேசு நிற்க முடியும் என்றபடியாக ஒரு உலக பிரகாரமான ஒரு திங்கிங். ஹல்லேலூயா. ஒரு எண்ணம். இன்றைக்கி அந்த எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாருங்கிறத அவர் என்ன சொல்கிறார்? சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேங்கிறார். அப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு கொடுத்தவர், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் எந்த இடத்துல எப்படி வர்றாருங்கிறத நான் புரிஞ்சிருக்கிறேனா, அறிஞ்சிருக்கிறேனா? அவர் வாக்கு பண்ணவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே தானியேல் 3:24-25 அந்த காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் சொல்கிறேன். சாத்ராக், மேசாக், அபேத்நேகு அந்த 7 மடங்கு அந்த நெருப்பில் அவங்க நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. நடக்கிற போது வெளியில் இருக்கிற அந்த ராஜாக்களும் மந்திரிகளும் எல்லாரும் உத்து பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே வேறொரு தேவ மனுஷன் உலாவுவதை நாங்கள் காண்கிறோங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே? வெளியில் இருக்கிற ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் அந்த நெருப்பில் நடக்கிற போது, சாத்ராக், மேசாக், அபேத்நேகு நடக்கிற போது அவரோடு கூட ஒரு தேவ தூதன் நடக்கிறத நான் பார்க்குறேனே என்றபடியா தேவ புத்திரனை நான் பார்க்குறேன்னு வெளியே நிற்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் சாத்ராக், மேசாக், அபேத்நேகுவுக்கு தெரியல. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகளில் நம்ம நடக்கிற போது மற்றவங்களுக்கு தெரியும். இவ்வளோ பிரச்சனை இருந்தும், இவ்வளோ நெருக்கம் இருந்தும், இவ்வளோ காரியம் இருந்தோம், இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களே. ஹல்லேலூயா.
தேவன் கர்த்தர் அதை தான் இன்னைக்கு சொல்கிறார். சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்கிறவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில் நம்மளோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். அவ்வளோ ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிற போது பஸ்ஸில் வர்ற போது ஒரு டாக்டரே வந்து உட்கார்றார். அவர் வந்து கொடுத்த ஆலோசனையை நான் அன்னைக்கு ஏற்றுக்கிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரே, அவர் ஒரு இந்து டாக்டர் தான், ஆனால் கர்த்தர் என்னோட பேசினார் என்றபடியாக அன்னைக்கு விசுவாசித்தேன், அதை நம்பினேன். தேவன் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆனால் உடனே கொடுக்கல, 9 வருஷம் ஆச்சு. ஆனாலும் கர்த்தர் என்னோட பேசினார்னு நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஆமென். இன்றைக்கி நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். எவ்வளோ நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், தேவன் கைவிட்டுட்டாரோ, தேவன் பார்க்கலையோ என்றபடியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்க தான் தெரியல, நம்ம அறிந்து கொள்ள தெரியல. அவர் எந்த விதத்தில் எப்படி இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். வாக்கு பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் வேதத்தின்படியா எப்படியெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற ஒரு சில காரியத்தை நம்ம பார்ப்போம். ஆமென். முதல் காரியம், ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். மத்தேயு 19:16 பாருங்கள். மத்தேயு 19:16. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமென். அவன் ஒரு ஆலோசனை கேட்குறான். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 9:6 அவர் ஒரு ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. ஆலோசனை தருகிற கர்த்தர். அப்போ அவர்கிட்ட வந்து அவன் கேட்குறான், நான் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், ஒரு காரியத்தை சொல்லுங்கள் என்றபடியாய். ஹல்லேலூயா. ஒரு நல்ல போதகராக, நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, பலவிதமான நெருக்கங்கள் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வர என்ன செய்யணும்? நீங்கள் எனக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருங்க, ஒரு போதகராக இருங்க. ஹல்லேலூயா. என்னை போதிச்சு என்னை வழி நடத்துங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசுவார். இன்றைக்கி நம்ம நல்லா செல்ஃபோன்லேயே பார்க்குறோம். சில நேரங்களில் நம்ம நினச்சிருப்போம், அது செல்ஃபோனில் வருது. ஒரு செல்ஃபோன் நம்ம நினச்சிருக்கிறத கொண்டு வரோம்னா தேவன் நமக்கு கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அவர் நமக்கு கொண்டு வருகிற நம்ம பாதையில் அவர் கொண்டு வருகிற காரியத்தை நான் புரிஞ்சுக்கத்தான் தெரியல. ஹல்லேலூயா. தேவன் என் வாழ்க்கையில் அவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாருங்கிறத, ஒருவேளை ஆலோசனையை நான் தெரிஞ்சு கொண்டாலும் தானே இது தேவனுடைய ஆலோசனையாக இருக்காது என்றபடியாய் நான் தள்ளி விடுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தள்ளி விடுகிறவனாக இருக்கிறேன். அங்கே யோவானுக்கிட்ட வந்த அந்த சரிசையெல்லாம் சில காரியங்களை கேட்குற போது அங்கே வசனம் சொல்லுகிறது, தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். வசனம் என்ன சொல்லுது? தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அங்கே தேவன் வந்து நிற்கல, யோவான் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் தான் பேசுகிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு பேசுகிறவர் தேவனாக இருக்கிறார். தேவன் வந்திருக்கிறார். யார் மூலியமாகவாவது எப்படியாவது நிச்சயமாக நம்மை காண்கிற தேவனாக இருந்து நமக்கு ஆலோசனை கர்த்தராக நம்மோடு கூட இருக்கிறார். நான் அதை புரிஞ்சவனாக இருக்கணும். நான் அதை புரிஞ்சவனாக அறிந்தவனாக இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும், ஒரு விடுதலையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் வழி நடத்தாமல் அல்ல, தேவன் நம்மளோடு பேசாமல் இல்லை. ஹல்லேலூயா. பேசுகிற காரியத்தை நான் புரிந்தவனாக இருக்கிறேனா? ஆமென். ரெண்டாவது காரியம், அவர் நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். யோவான் 10:11 பார்ப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன்கிறவன் ஆடை மேய்க்கிறவன் மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறவனா. இதை எங்கே பார்க்கலாம்? 1 சாமுவேல் 17:34-35 படிங்க.
1 சாமுவேல் 17 34 35. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 34 35 வசனங்கள். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். போதும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் யார்? தாவீது. அவன் தாவீது என்ன சொல்கிறான்? ஒரு ஆட்டுக்காக, ஹல்லேலூயா, நம்ம செய்வோமா? ஒரு ஆட்டை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிக்கிட்டு போகுதுன்னா பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த ஆட்டுக்குட்டியை அது வாயில் இருந்து நான் தப்பு வைக்கும்படிக்கான காரியத்தை நான் செய்வேனா? ஆமென். சிங்கத்தை பார்த்தோன்னா நமக்கு பயந்தான் வரும். எங்கே ஆட்டுக்கு போனால் போயிட்டு போகுது, ஒரு ஆட்டுக்குட்டி தானே, இதுக்காக நம்ம உயிரை விட முடியுமா? ஹல்லேலூயா. அப்படி தான் நினைக்க தோணும். ஹல்லேலூயா. ஒரு வேகமாக காரில் போகிற போது கூட குறுக்க ஒரு ஆட்டுக்குட்டி வருது அப்படின்னா இதுக்காக இங்கிட்டு அங்கிட்டு வண்டியை திருப்புறதா? இதனால் வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுமேன்னு நேராக ஆட்டுக்குட்டி மேலே தான் விட தோணும். ஹல்லேலூயா. நம்ம அதை தப்பு வைக்கணும்னு நமக்கு தோணாது. ஆனால் இங்கே தாவீது என்ன சொல்கிறான்? கரடி ஒரு தடவை அப்படி செஞ்சது, சிங்கம் ஒரு தடவை ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போனது, நான் பின்னாடியே துரத்திட்டு போய் அது வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை தப்புவித்தேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன், அங்கே அதுதான் வசனம் சொல்லுது, ஆடுகளுக்காய் தன் ஜீவனையே கொடுப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மேய்ப்பன் தான் நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை சாத்தானுடைய வாயிலிருந்து நம்மளை திருப்பி கொண்டு வந்தவர் மட்டுமல்ல. ஆமென். கர்ஜிக்கிற சிங்கமாகிய அது சாத்தான் விழுங்குகிறவனாக இருக்கிறது. அந்த சாத்தானுடைய வாயில் நம்ம மாட்டிக்கிட்ட நம்மளை அவர் தான் மீட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை எல்லாம் மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை மீட்கிறவர் மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 23:2, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு மேய்ப்பன் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதமோ அந்த இடத்துக்கு நம்மளை நடத்தி கொண்டு போகிறவர். அவர் புல்லுள்ள இடங்களிலே நடத்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறவர். ஆமென். ஒரு நல்ல மேய்ப்பராக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நடத்துகிறத நான் புரிஞ்சிருக்கிறேன்னா? இங்கே தான் நமக்கு கேள்வி. ஒரு ஆட்டுக்குட்டியை ஆட்டை அவர் நடத்துகிற போது இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு ஒரு அவரோட தடியினால் ஒரு சின்ன அடி அடித்தாலோ அல்லது ஒரு காரியத்தை செஞ்சாலோ நான் அதை புரிஞ்சுக்கிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. நமக்கு அதுதான் இங்கே புரியல. ஆமென். தேவன் கொடுக்குற ஒரு சின்ன தட்டை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஆமென். நம்மளை பாதையை மாற்றுறவங்க இல்லை. ஆமென். என்னை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்குறவங்களாக தான் இருக்கிறோம். பவுலை போல் கர்த்தரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டு பாதையை மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. எப்படி நீ உன்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்க முடியும்? எப்படி உன்னை அமர்ந்த தண்ணீரை நடத்த முடியும்? ஹல்லேலூயா. அவர் நல்ல மேய்ப்பருங்கிறத நான் புரிஞ்சிருக்கிறேனா? ஆமென். அவர் இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயர் 4:14 பார்ப்போம். எபிரேயர் 4:14. எபிரேயர் 4 அதிகாரம் 14 வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். மகா பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மகா பிரதான ஆசாரியர், ஏன்னா மகா பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும். ஆமென். அவர் நமக்காக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தேவனுக்கிட்ட நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான காரியமாக இருக்கட்டும். ஆமென். எல்லாருமே ராஜாவுக்கு முன்னாடி போயிட முடியாது. ஆமென். அதை தான் நம்ம எஸ்தர்லையும் பார்க்குறோம். அந்த ராஜா அந்த கோலை எடுத்து அசைச்சா மட்டும்தான் ஒருத்தர் மனைவியாகிய ராணி கூட போய் முன்னாடி நிற்க முடியும். ஹல்லேலூயா. மணவாட்டியாகிய நம்ம கூட அப்போ தான் போய் நிற்க முடியும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அசைச்சா மட்டும்தான்.
ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த நாட்களில் அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். நான் அவர்கிட்ட எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் ஆமென் அவருக்கு முன்பாக நான் வைக்கிற போது எனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஏன்னா 1 தீமோத்தேயு 2:5 என்ன சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 2:5. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. அதனால தான் நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஏறெடுக்கிறோன்னு சொல்கிறோம். ஆமென். சும்மா நம்ம டைரெக்டாக தேவன்கிட்ட பேச முடியாது, தேவன்கிட்ட நம்மளுடைய காரியங்களை வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த தகுதி கிடையாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ஜெபிக்கிறவராக நம்மளுடைய விண்ணப்பங்களை வேண்டுதலை தேவனுக்கு முன்பாக கொண்டு போகிற ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். 4வது காரியம், அவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். லூக்கா 7:16 பார்ப்போம். லூக்கா 7:16. லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். அவர் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் நமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற போது நான் புரிஞ்சுக்கிறவனாக இருக்கிறேனா? ஆமென். இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் பேசுகிற காரியத்தை ஆமென் நான் புரிந்து கொள்கிறவனாக இருக்கிற போது தான் அந்த மகா தீர்க்கதரிசியை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அங்கே யோவான் 4:19 பார்ப்போம். யோவான் 4:19. யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமென். யார்? சாதாரண இவ பார்த்தீங்கன்னா அந்த சமாரிய பெண். அவ சொல்கிறா, அப்பொழுது அந்த ஸ்திரீ, யார்? சமாரிய பெண், அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அவ கண்டுபிடிச்சதை நான் கண்டுபிடிக்க முடியுதா? ஆமென். சாதாரண ஒரு இவ சமாரிய பெண் அவ சொல்கிறா, அவன் ஒருத்தர் வந்து யாரோ பேசுகிறாங்க, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பேசுகிறார். அந்த பேசுகிறவரை அவன் என்ன சொல்கிறா? நீங்கள் மகா தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னோட பேசுகிறவர் ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். ஆமென். அவருக்குள்ளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்து என்னோடு பேசுகிறார், மகா தீர்க்கதரிசியாக என்னோடு பேசுகிறார், என் வாழ்க்கையை மாற்றும்படிக்காய். ஆமென். என்னை வழிநடத்தும்படிக்காய். இது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தேவனோட வழிநடத்துதலை புரிஞ்சுக்க முடியும். இல்லை என்னோட பேசுகிறவரை சாதாரண மனுஷனாக நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளால் தேவனோட வழிநடத்துதலை புரிஞ்சிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நான் கவனமாக இருந்து என்னோட பேசுகிறவர் யார்? ஆண்டவர் தான் பேசுகிறாரா? ஹல்லேலூயா. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ? ஆமென். மீண்டுமா அதுதான் சொல்கிறேன். சிஸ்டர் ஆஞ்சலிக்கா, நீங்கள் வந்து பாருங்கள், வரகநேரிக்கு வாங்க ஒரு நாள். சாதாரண வார்த்தை தான், இதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில் உடனே ஓடுறேன் போய் அவங்கள பார்க்க. அந்த ஒரு காரியம். ஆமென். ஒரு மகா தீர்க்கதரிசி நம்மோடு பேசுகிறாங்க என்றபடியாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வழியாக பேசுகிறாங்கங்கிறபடியாய் இன்றைக்கி நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஆமென். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவராக தான் இருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் எனக்கு உகந்ததாக, எனக்கு ஆசீர்வாதமாக, அல்லது எனக்கு ஒரு சமாதானமாக, சமாதானம் கூட வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமென். எப்படி நான் சொல்கிறது? இதை
எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஆமென். அப்படி இருந்தால் தான் தேவன் பேசுகிறத நான் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சிறு கஷ்டத்தையோ பிரச்சனையோ நெருக்கத்தையோ அது கொடுக்குற ஒரு வார்த்தையாக இருக்குமானா என்னால் தேவன் பேசுகிறதா எடுத்துக்கொள்ள முடியல. ஆமென். அதுக்கு நான் கீழ்ப்படிய நான் தயாராக இல்லை. ஹல்லேலூயா. மிக மிக கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. யூதாவோட மகனில் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் செத்து போகிறான். அடுத்தவனுக்கு பண்ணுற போது பார்த்திங்கன்னா அவன் பயப்படுறான். நமக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்மளும் செத்து போனாலும் போவோம் என்றபடியாக அங்கே நீங்கள் வசனத்தை படிச்சிங்கன்னா தெரியும். அவனுடைய பலனெல்லாம் கீழே விட்டான் என்றபடியாய். ஹல்லேலூயா. பலனெல்லாம் கீழே விட்டான். இது யாருமே பார்க்கலன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். தேவன் வேதத்தில் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதனால் அவனை அடித்தேங்கிறார். அதனால் அவனை அடித்தேன், அவன் இறந்து போனான். இப்போ இந்த காரியத்திலேருந்து நீ என்ன கற்றுக்கிற? இதுதான் முக்கியம். வேதத்தை படிக்கிறது முக்கியம் இல்லை, இதுலேருந்து என்னத்தை தெரிஞ்சுக்கிற. தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிற போது உனக்கு இருக்கிற ஒரு கொஞ்சம் பலத்தை கூட பூமிக்கான காரியத்துக்கு உலகத்துக்கான காரியத்துக்கு விரயமாக்குனா வரப்போகிற நாளில் தேவன் அடிக்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. எதனால் என் வாழ்க்கையில் தேவன் அடித்தார்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன் தேவன் இதை எழுதி வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா. வேற என்ன காரியத்தை உன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார் உனக்கு? அதை தான் வேதம் சொல்லுது. உன் தாளந்தை ஒரு தாளந்தை புதைச்சி வச்சவன இருளில் நான் கட்டி போடுவேங்கிறார், இருளில் நான் தள்ளுவேங்கிறார். உன்னோட கடைசி நிமிஷத்து பலனையும், அது தாளந்தாக இருக்கலாம் பலனாக இருக்கலாம், தேவனுக்காக பயன்படுத்துகிறவனாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் வர எந்த பிரச்சனைகளிலும் எந்த தேவனுடைய காரியமோ எந்த காரியம் குறுக்க வருகிற போது நீ நிமிர்ந்து நின்னா அதுக்கான அடி உழத்தான் செய்யும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது எதிர்காலத்தில் எதனால் தேவன் என்ன அடித்தார்னு நீ கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பேச மாட்டார். ஹல்லேலூயா. பேசவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து ஒரு காரியத்தை உனக்கு செய்யணும்னு நீ நினைக்கிற போது, உன்னோடு பேசுகிற போது நம்ம அதை ஏற்றுக்கிறவங்களா இல்லை. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாகிய இந்த நாளில் அங்கே ஏறுறதுக்கிட்ட அங்கே வந்து கேட்குற போது, அந்த இவன்ட்ட வந்து கேட்குற போது அவர் எங்கே பிறப்பார் அப்படின்னா, சாஸ்திரிகள்லாம் நம்ம தீர்க்கதரிசிகள் எல்லாம் கூப்பிட்டு கேட்குற போது வேதத்தை படித்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, உடனடியாக, ஏன்னா அவங்கள்ட்ட கையில் பைபிள் இருக்காது, ஒருத்தர் படிக்கிறத எல்லாரும் கேட்குறது தான், மனசில் வச்சு என்ன சொல்கிறாங்க, பெத்லகேம்ங்கிற ஊர் சிறிய ஊர் இல்லை, அந்த ஊரில் தான் இந்த பெரியவர் பிறக்க போகிறாருன்னு அடுத்த செகண்டு சொல்கிறான். ஆமென். அடுத்த செகண்டு இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார்னு சொன்ன எந்த வேத பாதகரும் தானே அந்த பெத்லகேமுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போய் பார்க்கல. ஆமென். எங்கோ இருந்த சாஸ்திரிகள் பல மைல் தூரத்திலேருந்து வந்தவங்க போய் பார்க்குறாங்களே ஒழிய, இந்த தீர்க்க தரிசனத்தை மீகாவில் எழுதியிருக்கு, தீர்க்கதரிசி எழுதியிருக்கான். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாருங்கிறத மனப்பாடமாக சொல்கிற ஆள் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படியில. அதை தான் இங்கே பார்க்குறோம். அவர் மகா தீர்க்கதரிசியாக இருக்காருன்னு வேதம் சொல்லுது. அந்த மகா தீர்க்கதரிசி யார் வழியாக எப்படியாக பேசுகிறாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதும் இல்லை, ஒருவேளை புரிஞ்சுக்கிட்டா கூட நான் அதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆமென். எப்படி தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க முடியும்? ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே, நான் 10 வருஷம் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக சபைக்கு போகிறவன், வேதம் வாசிக்கிறவன். ஆனால் பைபிளில் இருக்கிற காரியம், தேவன் என்னோட பேசுகிற காரியத்தை நான் புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கை மாறவே மாறாது. ஹல்லேலூயா. தேவன் உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் அதை புரிஞ்சு இருக்கிற போது மட்டும்தான் தேவன் என்னை வழிநடத்த முடியும். ஆமென். இன்றைக்கி நடக்கிற காரியத்தையும் தேவன் அன்னைக்கே தீர்க்க தரிசனமாக எழுதி வச்சிட்டார். பூமி அதிர்ச்சி நடக்கும். ஆமென். வெள்ளங்கள் வரும், பஞ்சங்கள் வரும். இது கடைசி காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தை தேவன் எழுதி வச்சிருக்கிறது நமக்காக தான்.
இந்த நாளில், கடைசி நாளில் எப்படியெல்லாம் தேவன் என்னோடு பேச இருக்கிறாரோ அந்த காரியத்திற்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிற போது தான் தேவன் என்னை வழிநடத்த முடியும். ஆமென். என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். 5வது காரியம், அவர் உண்மையுள்ள சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து எழுந்தவருமாகிய. ஹல்லேலூயா. எங்கேயுமே நல்லா புரிஞ்சுக்குவோம், எங்கேயாவது இறந்து போனவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? ஹல்லேலூயா. இறந்தவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்களா? இறந்தவனுக்கு இறந்த தினத்தை வேணாலும் கொண்டாடுவான், அதுக்கு ஒரு பூசை வைப்பான், ஏதாவது ஒரு பண்ணுவாங்க. ஆனால் இறந்தவனுக்கு பிறந்த நாள் கொண்டாட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்தவர் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவர். அதனால் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆமென். அதனால் பிறந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அங்கே வேதம் பார்த்தா உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவருமாக இருக்கிறார், முதலாவது எழுந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ள சாட்சி. அங்கே அதை தான் சொல்லுது வேதம். என்ன உண்மையுள்ள சாட்சி? நீனும் மரித்தாலும் ஒரு நாள் அவரை போல உயிர்த்தெழுவேங்கிறதுக்கு ஒரு உண்மையுள்ள சாட்சியாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார். அவரை தான் இன்றைக்கி நம்ம பிடித்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அவர் வழியாக தான் வேதம் சொல்லுது, அவர் வழியாக தான் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஹல்லேலூயா. அவர் வழியாக தான் எல்லா சமாதானமும் உனக்கு உண்டாகும் என்றபடியாய். எபிரேயர் 3:6 படிப்போம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆமென். ஒரு கணக்கு மாதிரி இது பார்த்தீங்கன்னா, அது எப்படி சொல்கிறாரு பாருங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீட்டாராக இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மேலே முடிவு பரியந்தம் உறுதியாக இருப்பான்னா நாம் தான் அவருடைய வீட்டாராக இருப்போம். அதுக்கு தான் அங்கே முதலே சொல்லுது, குமாரனாய் உண்மை உள்ளவராக நம்பிக்கையிலே. அங்கே கிறிஸ்துவோ அவருடைய வீட்டாருக்கு மேற்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமே வீடாக இருக்கிறோம், நம்முடைய வீட்டாருக்கு மேற்பட்டவர்னா என் வீட்டுக்கு என்னுடைய சரீரத்தை அவர் ஆலயமாக இருக்குது, எனக்கு மேற்பட்டவராக தான் அவர் இருக்கிறார். அந்த வீட்டாருக்கு மேற்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்கு அவர் மேற்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போ நீ முடிவு பரிந்தியும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய காரியத்தை அவரை பிடித்து கொள்வோமானால் நான் தான் அவரோட வீடாக இருப்பேன். என்னுடைய வீட்டுக்கு மேலாக அவர் தான் இருப்பார். என்னை ஆளுகை பண்ணுறவர் அவராக தான் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள சாட்சியாக நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இருப்பார். ஆமென். அடுத்தது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. 2 தீமோத்தேயு 4:8 பார்ப்போம். 2 தீமோத்தேயு 4:8. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். பவுல் சொல்றார், எனக்கு மட்டும் அந்த நீதியின் கிரீடம் இல்லை, அவர் பிரசன்னமாகுதலை ஆமென் விரும்புகிற யாவருக்கும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் சொல்லப்படுகிற வசனம், கர்த்தராக இயேசுவே வாரும். ஆமென். முடியுது, அப்படி தான் முடியும். கர்த்தராக இயேசுவே வாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவரும். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னமாகிறதை விரும்புகிற யாவருக்கும் அவர் கிரீடத்தை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். நான் இந்த பூமியில் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேனோ, ஹல்லேலூயா, அதுக்கு நீதியின் கிரீடத்தை எனக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென்.
நிச்சயமாக அதை தர வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த நீதியுள்ள நியாயாதிபதியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இன்னும் குழந்தையா இல்லை, என்னைக்கோ பிறந்தவரா இல்லை, வரப்போகிற நாளில் நமக்கு நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அடுத்தது மகா தேவனாக இருக்கிறார். தீத்து 2:13 படிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறது மட்டுமல்ல, அவர் மகா தேவனாக இருக்கிறார். அந்த பிரசன்னமாகுதலை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கணும். ஆமென். என்னைக்கு வருவார், என்னைக்கு வருவார்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவனாக்க என்ன அர்த்தம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவன்னா நான் அதுக்கு தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அதை தயாராக இருக்கிறவனாக இருக்கணும். என்கிட்ட ஒரு லட்சம் பணம் இருக்குதுன்னா எப்படா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் இதை பத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சுன்னு வைங்க, இந்த 1 லட்சத்தில் ஒரு 10,000மோ 20,000மோ செலவழித்து போயிடும். ஐ மீன் நாளைக்கு நான் என்ன காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக இந்த 1 லட்சத்தை வச்சுருந்தேனோ அந்த காரியத்தை நான் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நடுவில் ஒரு திடீர் ஒரு செலவு வந்துடுச்சு, இதில் குறைஞ்சி போச்சு என்னோடய பணம். ஹல்லேலூயா. இங்கே அதுதான் வசனம். அங்கே அந்த பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்படின்னா என்ன போதிக்குது? அந்த பிரசன்னமாகுதலில் வரும்போது நான் எடுத்துக்கொள்ளப்படும்படியா நான் என்னை காத்துக்கொண்டே இருக்கணும். அதை தான் போதிக்குது. ஹல்லேலூயா. நீ அதை இழந்து போயிடாத. இன்றைக்கி நீ தகுதியாக இருக்கிற, நாளைக்கு நீ தகுதி இல்லாமல் போகலாம். ஆமென். உனக்கு போதிக்கிறது என்ன? நீ அதை காப்பாற்றிக்க, அதை கவனமாக வச்சுக்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்துக்க. ஹல்லேலூயா. 1 யோவான் 5:20 படிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஆமென். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் யார், எப்படிப்பட்டவருங்கிற அந்த புத்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் அறிவோம். நாம் அறிந்திருக்கிறோமா? அடுத்தது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். ஆமென். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் அந்த தேவனுடைய குமாரனை பற்றி நான் அறிஞ்சிருக்கிறேனா? ஆமென். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை முழுமையாக அறிஞ்சிருக்கிறார். அப்போ அந்த முழுமையாக அறிஞ்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் அந்த தேவனை அறிஞ்சிருக்கிறேனா? அவர் அறிந்திருக்கிறபடி. ஹல்லேலூயா. அதை தான் அங்கே பவுல் கேட்குறார், அங்கே யோவானில் எழுதுது. அப்போ காரியம் என்ன? நான் அதை அறிந்து கொள்கிறவனாக இருக்கணும். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாக மட்டுமல்ல, அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புரிஞ்சு கொள்வோம், அந்த இயேசு கிறிஸ்துவே தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்னா அந்த தேவனை, கிறிஸ்துவே தேவனாக இருக்கிறார், அந்த தேவனை நான் முழுமையாக புரிஞ்சவனாக இருக்கிறேன்னா அங்கே அதை தான் சொல்லுது. இவரே மெய்யான தேவனும். இவரேனா எவர்? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில்
அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் எந்த விதத்தில் புரிஞ்சவனாக இருக்கிறேன்? சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னவர் அமேன் எல்லா விதத்திலும் நம்மளை போதிக்கிறவராக இருக்கிறார். அமேன் நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் புரிந்து அறிந்து என்னை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற போது தான் அவர் நம்மளை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறவராக இருப்பார். அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை கொண்டு போகிறவராக இருப்பார். சிங்கத்தின் வாயிலும் கரடியின் வாயிலும் ஒருவேளை நம்ம அகப்படுகளாக இருந்தாலும் தானே நமக்காக ஜீவனை கொடுத்து மீட்கிறவராக இருப்பார். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, பிதாவின் வலது பக்கத்தில் வீட்டிருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக கருதாதபடியாய் ஆண்டவரே, சிறுவை மரணம் மட்டுமாய் உம்மை தாழ்த்தி இந்த பூமியிலே ஆண்டவரே வந்து பிறந்தவராக ஆண்டவரே சரித்திரமே மாற்றும்படிக்காய் நீர் இந்த உலகத்தில் பிறந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையெல்லாம் ஆண்டவரே தேவனுக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் வழிநடத்தும்படிக்காய் ஒரு நல்ல போதகராக, நல்ல ஒரு மேய்ப்பராக, ஒரு பிரதான ஆசாரியராக, எங்களுக்கு பரிந்து பேசுகிற ஆசாரியராக, மெய்யான தீர்க்கதரிசியாக, பெரிய தீர்க்கதரிசியாக, ஒரு உண்மையுள்ள சாட்சியாக, நியாயாதிபதியாகவும் மகா தேவனுமாக நீர் இருக்கிறதை எங்களது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, எங்களை ஒப்பு கொடுக்க தேவன் தாமே உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.